என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே. சத்தமா பாடலாம். என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே. சத்தமா. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தை கரம் கொட்டி நம்பிக்கையோடு பாடலாம். என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. நான் நம்பினோரும் என்னை நம்பலையே, நான் நம்பினோரும் என்னை நம்பலையே. என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே, என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ. சத்தமா. இயேசுவே, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தை. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே. சத்தமா சொல்லலாமா. என் தகப்பனே, என் இயேசுவை. சத்தத்தை உயர்த்தி. என் தகப்பனே, என் இயேசுவே. உறக்குலைந்து போய் வந்திருக்கிறீர்களோ, உடைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் உன் நெருக்கங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் நம்பி வந்திருக்கிற தகப்பன் அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் சத்தமாய் பாடுவோமா. ஒரு குலைந்த பாத்திரம் நானே, மதில் இழுந்த பட்டணம் நானே. ஒரு குலைந்த பாத்திரம் நானே, மதில் இடிந்த பட்டணம் நானே. என் இதயம் முழுதும் பல காயம்தானே, என் இதயம் முழுதும் பல காயம்தானே. ஆற்றி தேற்றினீரே, உருமாற்றினீரே, ஆற்றி தேற்றினீரே, உருமாற்றினீரே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே. சததை உயர்த்தி. துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தை. சத்தத்தை உயர்த்தி பாடலாம். ஆமென். என் நெருக்கத்திலே நீ துணையானீரே, என் ஒடுக்கத்தையே
நீர் மாற்றினீரே என் தகப்பனே. அல்லேலூயா. என் இயேசுவே என் தகப்பனே, என் இயேசுவே. புயலில் சிக்குண்ட ஒரு படகை போல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, அல்லேலூயா. இன்னைக்கு ஒடுக்கம் இல்லாத ஒரு விசாலத்தை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் தகப்பனே. அல்லேலூயா. புயலில் சிக்குண்ட சிறுவோடும் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. புயலில் சிக்குண்ட சிறுவோடும் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே, என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. தாங்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே, தாங்கி நிறுத்தினீரே பல. சத்தமா சொல்லலாமா? என் நெருக்கத்திலே நம்பிக்கையோடு பாடலாமா? என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் தகப்பனே. என் தகப்பனே, என் இயேசுவே. கடல் அளவு உங்க வாழ்க்கையில சொந்தங்கள் இருக்கலாம், ஆனா அதில் அநேக பிரிவினைகள் உங்களை நம்புவதற்கோ, உங்களுக்கு உதவி செய்வதற்கோ, உங்களை விசாரிப்பதற்கோ ஒருவரும் இல்லை என்று கவலையோடு இருக்கலாம். இன்னைக்கு தேவன் விசாரிக்கிறவரா, உங்கள் நெருக்கங்களை மாற்றுகிறவரா. இன்னைக்கு உங்கள் ஒடுக்கத்தை எல்லாம் மாற்ற போகிறார். நம்பிக்கையோடு பாடலாமா? கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. நான் நம்பினோரும் என்னை நம்பலையே, நான் நம்பினோரும் என்னை நம்பலையே. என்னை அரவணைத்த என் தகப்பனீரே, என்னை அரவணைத்த என் தகப்பனீரே. வேறு துணையே இல்ல, நீ விலகவில்லை, உம் கரமோ கைவிட. சத்தமா சொல்லுங்க, வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே. சத்தத்தை உயர்த்தி நம்பிக்கையோ. நெருக்கத்திலே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் தகப்பனே. உரிமையா கூப்பிடுங்க, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீ விலகவில்லை, உம் கரம். யார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, என் துணை நீங்க தான்ப்பா, என்னை விட்டு கொடுக்காத தேவன் நீங்க தான், என்னை விட்டு விலகாத தேவன் நீங்க தான். யார் யார் வாய்களை திறந்து அறிக்கை இடுகிறீர்களோ, என் தகப்பனே, என் ஒடுக்கத்தை மாற்றுகிறவரே என்று யார் யார் வாய்களை திறந்து அறிக்கை இடுகிறீர்களோ, இன்னைக்கு ஒரு கரம் இன்னைக்கு உங்களை கொட போகிறது. உங்கள் நெருக்கங்களை மாற்றும்படியால், உங்கள் தட்டுகளை எல்லாம் அறுக்கும்படியால் என் தேவன் வல்லமையோடு இப்போது உங்களை கொட போகிறார். இதுவரைக்கும் உங்களை வெட்கப்படுத்த நினைத்த எல்லா
ஒவ்வொரு சத்துருவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே உடைக்கப்பட போகிறது. நெருக்கங்களை மாற்றுவது என் தேவன் உங்களை நினைக்க போகிறார். வாயை திறந்து சொல்லுங்க, என் தகப்பனே. சத்தமாய் சத்தமாய் விட்டுறாதீங்க. வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கையிட்டு சொல்லுங்க, என் தகப்பனே. வாயை திறங்க பார்க்கலாம். எத்தனை பேர் திறந்து சொல்ல போறீங்க? என் தகப்பனே, என் தகப்பனே, என் நெருக்கத்தை மாற்றுகிறவரே, என் ஒடுக்கத்தை மாற்றுகிறவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க. சொல்ல 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 ஒரு வல்லமை இப்போது உங்களை நிரப்ப போகிறது. சொல்லுகிற ஒவ்வொருடைய நெருக்கங்களை என் தேவன் மாற்ற போகிறார். சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள ஒடுக்கத்தின் சூழ்நிலைகள் மாறுபடியாக என் தேவன் ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரி வேளையில் செய்ய போகிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ ஜீசஸ், ஒரு அக்கினி இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இறங்குவதாக, ஒரு வல்லமை இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ரெண்டு கரம் உயர்த்தி, ரெண்டு கரம் உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, என் தகப்பனே, என் இயேசுவே. ரெண்டு கரம் வெறித்தாப்பாவை பார்த்து, என் தகப்பனே, என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு நீர் விலகவில்லை, உம் கரமோ கை. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? என் தகப்பனே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. என் தகப்பனே, என் இயேசுவே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உங்களை நம்பலையோ? ஒருவேளை உறவுகள் அதிகம்தான், சொந்த பந்தங்கள் அதிகம்தான். யார் என்னை பற்றி புரிந்து கொள்ளல, யார் என்னை விசாரிக்கலன்னு சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய ஒடுக்குதல்கள் யாருக்கு தெரியும் என்று ஒருவேளை கலங்கி வந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேடி விசாரிக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் நெருக்கங்களை மாற்ற போகிறார். எலிகு சொன்னது போல ஒவ்வொரு வாய்களை திறந்து சொல்லுங்க, இன்றைக்கு நெருக்கத்தை மாற்றி ஒரு ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் என் தேவன் வைக்க போகிறார். யாருமே என்ன புரிந்து கொள்ளல, யாருமே என்ன விசாரிக்கல நினைக்கிறீங்களோ, உங்க பக்கத்தில் ஒருவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் நெருக்கத்தை அறிந்தவர் இந்த இடத்துல விளாவிக் கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டு கரம் உயர்த்தி. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே
ஏங்குதே நெஞ்சம் ஏங்குதே. இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு தான் வந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு என் இதயத்தை நல்லா அறிந்தவர் ஒருவர் விலாவிக் கொண்டிருக்கிறார். என் நெருக்கத்தை அறிந்தவர் ஒருவர் விலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் என் நெருக்கத்தை மாற்றுவார் என்று நம்புறவங்க எல்லாம் அப்படியே 2 கரம் உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்றுவார். சொல்லுங்க, இயேசனை தேற்றுவார், இயேசனை தேற்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசனை நம்புறவங்க மாத்திரம் இயேசனை. இந்த சத்தம் போதாது, சத்தமா இயேசனை இயேசனை. உங்க சத்தம் இன்னும் அதிகமா கேட்கணும், சத்தமா சொல்லுங்க. இயேசனை இயேசனை தேற்றுவார். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுனை தேற்றுவார், இயேசுனை தேற்று. இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுனை. என் ஆத்துமாவே நீ கலங்காதே, இயேசுனை தேற்றுவார். சத்தமா சொல்லலாமா? இயேசுனை. ஓ ஹalleluya, தேற்றுவார். கலங்காதீங்க. நெருக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, கைவிடப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, நீங்க தைரியமா வாயை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க. நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்தில் என் தேவன் என்னை வைப்பார். நம்புறவங்க திரும்ப 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுனை இயேசுனை தேற்றுவார், இயேசுனை இயேசுனை தேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். என் தேவன் என்னை தேற்றுகிற தேவன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிற, கவலைப்படாதீங்க, நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காய் அனுப்புவேன். இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் உங்களை தேற்ற போகிறார். உங்கள் நெருக்கத்தை மாற்றி, ஒடுக்கத்தை மாற்றி. ஹalleluya. கலக்கத்தோடு புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்களோ? ஹalleluya. புலம்பலை யாருப்பா கேட்க போகிறாய் என்று புலம்பலோடு வந்திருக்கிறீர்களோ, உங்கள் புலம்பலை கேட்கிற தேவன் தான் இந்த இடத்துல விலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்கள் உங்களுடைய கதறுதலை கேட்கிற ஒரு தேவன் விலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் கதறுதலோடு வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறவர். ஆமென். வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, 5வது அதிகாரத்தில் வேதத்தில் நாங்க வாசிக்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும்
அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதை குறித்து அறிந்திருக்க வேண்டுமா? நான் நம்பி வந்திருக்கிற தேவன், நான் தேடி வந்திருக்கிற தேவன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க? கேளாதவர் கல்லை அல்ல. ஹல்லேலூயா. நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க? கேளாதவர் மரத்தை அல்ல. தைரியமா சொல்லுங்க, நான் தேடி வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் எனக்கு செவி கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஒரு கல்லை தேடி வரல, ஒரு மரத்தை தேடி வரல, ஒரு உயிரற்றவர் தெய்வத்தை தேடி வரல. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவரால் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற, நமக்கு செவி கொடுக்கிற, நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர். முதலாவது அதை அறிந்திருக்க வேண்டுமா? எதை அறிந்திருக்க வேண்டும்? அவர் நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரா? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்க தேடி வந்திருக்கிற இயேசு யாரு? செவி. சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன கொடுக்கிறவர்? செவி கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே அவர் முழு நிச்சயமாய் அறிந்திருந்த ஒரு காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தார். அவர் இந்த நாட்களிலே அவருக்குள்ளாய் ஒரு அறிவு இருந்தது. எப்படிப்பட்ட அறிவு? என் தேவன் செவி கொடுக்கிறவர். வேதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, வேதத்தில் நீங்க எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 42வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அங்க வேதம் இப்படியா சொல்லுகிறது, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் என்ன செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். எதை குறித்து அறிந்திருக்க வேண்டும்? நான் தேடி வந்திருக்கிற இயேசு அவர் எனக்கு செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை புலம்பலோடு வந்திருக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. ஒருவேளை கூக்குரலோடு வந்திருக்கிறீர்களோ? ஒருவேளை கதறுதலோடு வந்திருக்கிறீர்களோ? யார் என் சத்தத்தை கேட்பார் என்று ஒருவேளை கவலையோடு வந்திருக்கிறீர்களோ? இன்றைக்கு முழு நிச்சயமாய் விசுவாசிங்க, என் தேவன் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறவர். ராத்திரி வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர் தான் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தைரியமாய் வாயை திறந்து உங்கள் நெருக்கங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு அறிக்கையிடுகிற. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் நெருக்கத்தை இன்றைக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு என்ன கொடுக்கிறவர்? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் அறிந்திருந்த ஒரு வார்த்தை அதுதான், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் தாவீதும் அறிந்திருந்தார், அவர் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். இந்த வார்த்தை இவ்வளவு தைரியமாய் அவர் சொல்லுவதற்கு காரணம் அவருக்குள்ளாய் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறவர். அதனாலதான் தைரியமா சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடும். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்ல போறீங்க? இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, இயேசுவே எனக்கு செவி கொடுங்கப்பா? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு செவி ஆண்டவர்ட்ட சொல்ல போறீங்க, இயேசுவே என் தகப்பனே, ஹல்லேலூயா எனக்கு செவி கொடு. அதை தாவீது அறிந்திருந்தபடியினால் தான் சொல்லுகிறார், ஹல்லேலூயா எனக்கு என்ன கொடுங்கப்பா? செவி கொடுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசிக்கலாம், சங்கீதம் நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பீங்களா? 142வது சங்கீதத்துல 6வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க வேதத்துல இப்படியாய் தாவீது ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வாசிங்க, சங்கீதம் 142வது சங்கீதம் 6வது வசனம், என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடும்,
நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பலவான்களாய் இருக்கிறார்கள். இந்த விண்ணப்பத்தை தைரியமாய் தாவீது ஏறெடுப்பதற்கு காரணம் அவர் செவி கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருந்தபடினால் சொல்லுகிறார். என் கூக்குரலுக்கு என்ன கொடுங்க? செவி கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தாவீது சாதாரணமாய் சொன்ன ஒரு வார்த்தை அல்ல. வேதனையின் மிகுதியில், கஷ்டத்தின் மிகுதியில், ஹல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு மனதோடு தேவனை நோக்கி சொல்லுகிறார். தேவனே எனக்கு, ஹல்லேலூயா, 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 தேவனே எனக்கு என்ன கொடுங்க? அந்த வசனத்துல சொல்றாரு, நான் மிகவும் என்ன செய்து போனேன்? தாழ்த்தப்பட்டு போனேன். ஹல்லேலூயா. தான் தாழ்த்தப்பட்டு போனதை உணர்ந்து கதறுகிறார். ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க? அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஹல்லேலூயா, சவுலை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா ஒரு செத்த நாயா தேடி வருகிறார், இந்த தெள்ளு பூச்சியா தேடி வருகிறார். தன்னை முழுவதுமாய் தாழ்த்தப்பட்டதை உணர்ந்து சொல்லுகிறார், எனக்கு என்ன கொடுங்க? ஒருவேளை இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, அல்லது எல்லாராலும் ஒடுக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் செவி கொடுக்க போகிறார். தாழ்த்தப்பட்டு போனவர்களாய் வந்திருக்கிறீர்களோ, அல்லது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க போகிறார். இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கொடு? ஹல்லேலூயா. அடுத்தல அங்க தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் அவர்கள் என்னிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பலவான்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இனி தப்புவிக்கப்படுவதற்கு வேற வழியே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், தேவனே நீர் மாத்திரம் தான் என்னை காப்பாற்ற முடியும். ஆகவே வாயை திறந்து அறிக்கை எடுக்கிறார், தேவனே என் கூக்குரலுக்கு என்ன கொடுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூக்குரலுக்கு என்ன கொடும்? செவி கொடும். கூக்குரல்னா என்ன அர்த்தம்? கூக்குரலுக்கு செவி கொடும் என்று கதறுகிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என் கூக்குரலுக்கு என்ன கொடுங்க? செவி கொடுங்க. ஹல்லேலூயா. கூக்குரல் என்பதின் அர்த்தம் என்ன? எல்லாராலும் விருக்கப்படுகிற ஒரு சொல். ஹல்லேலூயா. கூக்குரல் என்பது அர்த்தம் மனுஷனால் சொல்ல முடியாத ஒரு வேதனை, மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை. ஹல்லேலூயா. எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, யாராலும் தனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, மனிதனால் வாயை திறந்து சொல்ல முடியாத ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாராவது என்ன கூக்குரல் இடுவாங்க. எனக்கு வேற வழியே இல்லை, யாராலும் என்ன தூக்கிவிட முடியல, யார் எனக்கு உதவி செய்ய முடியல, யாராவது தன்னை அறியாமல் ஒரு சத்தம் வரும், காப்பாத்துங்கன்னு கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஹலோ யாராவது இருக்கிறீங்களோ கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் ஒருவேளை வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு என் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூக்குரலின் அர்த்தம் என்ன? சீக்கிரமா ஒரு உதவி எனக்கு வேணும். ஹல்லேலூயா. கூக்குரலின் அர்த்தம் என்ன? கூக்குரல் எதற்காக இடப்படுகிறது? சீக்கிரமாய் நான் முங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் தாழ்த்தப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிந்து போயிருவேன் நினைக்கிறேன், யாராவது எனக்கு உதவி செய்யுங்க கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. உதவி சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கூக்குரலின் அனுபவம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார், என் கூக்குரலுக்கு கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார், எனக்கு கர்த்தர் என் கூக்குரலுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த கூக்குரலின் விளைவு என்ன? தாவீதை அந்த கூக்குரல் எங்க கொண்டு வச்சது? சிங்காசனத்தில் கொண்டு வைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூக்குரலோடு வந்திருக்கிறீர்களோ, என் தேவன் உங்களை சிங்காசனத்தில் வைக்க போகிறார், ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிறார், பிரபுக்களோடு உட்கார வைக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு உயர்வை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். விட்டுறாதீங்க, வாயை திறந்து கதறுங்க, தேவனே என் கூக்குரலுக்கு
சத்தமா சொல்லுங்கள, வாய திறந்து. என் கூக்குரலுக்கு என்ன கொடுங்கப்பா. ஹalleluya. கூக்குரலின் அர்த்தம் என்ன? உடனே எனக்கு ஒரு உதவி தேவை. அதனாலதான் வேதத்துல அதே சங்கீத புஸ்தகத்துல 143வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா 7வது வசனத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 143வது சங்கீதத்துல 7வது வசனத்துல, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு என்ன கொடுத்திருங்க. கதறுகிறார் கூக்குரலிலே, சீக்கிரமாய் ஒரு உதவி எனக்கு வேணும். ஹalleluya. இத்தனை வருடங்களா இதுல போராடி கொண்டிருக்கிறேன். இத்தனை வருடங்களா இந்த போராட்டத்துல என்னால தாங்கிக் கொள்ள முடியல. சீக்கிரமா எனக்கு ஒரு உதவி வேணும். இன்னைக்கு கூக்குரலோடு வந்திருக்கிறீர்களோ, இந்த ராத்திரி வேளையில என் தேவன் உங்கள் கூக்குரலுக்கு இன்றைக்கு என் தேவன் செவி கொடுக்க போகிறார். ஹalleluya. வேதத்தை எடுத்து இன்னொரு பகுதியை நீங்க வாசிங்க. அதே சங்கீதத்துல 79வது சங்கீதத்துல 8வது வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க வேதத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. கூக்குரல் எடுக்குதா, சீக்கிரமாய் உம்முடைய இரக்கம் எனக்கு என்ன கிடைக்கணும். எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஹalleluya ஒரு வைராக்கியத்தோடு கூட இருங்க. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே எனக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் இன்றைக்கு. சீக்கிரமான ஒரு உதவி. ஹalleluya. அதற்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம் சொன்னா, யோசபாத்தை சொல்லலாம். யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியா ராஜாவை எதிர்த்து நிற்பதற்காக அவர்கள் போருக்கு செல்லுகிறார்கள். அங்கே போருக்கு செல்லும் பொழுது இஸ்ரவேல் ராஜா யோசபாத்திடத்துல சொல்றாரு, நீ போருக்கு போகும் பொழுது நான் ராஜா உடையில இருக்க மாட்டேன், நான் வேஷம் மாறி போயிடுவேன். ஆனா யோசபாத்தாகிய நீ யார் உடையில இருக்கணும்? ராஜா உடையில. ஹalleluya. நீ ராஜா உடையில போருக்கு போகணும். ஹalleluya. ஆனா நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா 2 நாளாகமத்துல நீங்க 18வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா 30வது வசனத்துல நீங்க வேதத்தை எடுத்து வாசிங்க. சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று என்ன செய்திருந்தார். ஹalleluya. அங்க சீரிய ராஜா என்ன கட்டளை கொடுத்திருந்தா, நீ யாரோடும் யுத்தம் பண்ண வேண்டாம், நீ யாரோட மட்டும்தான் யுத்தம் பண்ணணும். இஸ்ரவேல் ஒருவேளை நீங்க புலம்பி வந்திருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் யுத்தம் இல்லையே, அவங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லையே, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையே. நீ ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒருவேளை இன்றைக்கு உனக்கு விரோதமாய் சத்துருக்கு போராடலாம், ஆனா உன் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் சீக்கிரமாய் உன் நெருக்கங்களை மாற்ற போகிறார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால் அவர் நம்மை எப்படி மாத்திருக்கிறாராம். ராஜாக்களும் ஆசாரியர்கள் மாற்ற நம்மள ராஜா. ஹalleluya. நீங்க ஒருவேளை நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லையே, எனக்கு ஏன் போராட்டம். சீரியா ராஜா சொல்றான், பெரியவரோடு சிறியவரோடு நீ போராட வேண்டாம், நீ யாரோடு தான் போராடணும். ஹalleluya. ஒருவேளை நீங்க ராஜாவை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமே, போராட்டம் வருதா தைரியமான சொல்லுங்க, நான் இயேசு அப்பாவல் ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒருவேளை போராட்டம் வரலாம், ஒருவேளை உபத்திரவம் வரலாம், ஆனா தைரியம் அன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, சீக்கிரமா கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க போகிறார், என் நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது இந்த லேசான. ஆமென். ஹalleluya ஹalleluya. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசபாத் எங்க நிற்கிறாரு? போர்க்களத்துல நிற்கிறார். நீங்க அதே அதிகாரத்துல 31வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. வேதத்தை நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை என்ன செய்து கொண்டார்களா? சூழ்ந்து கொண்டார்கள். எல்லாரும் சூழ்ந்து கொண்டாங்க.
இனி தப்பிக்கப்படுவதற்கு ஹalleluya ஒரு இன்ச் அளவு கூட அங்க என்ன இல்ல, வழியே இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், சீக்கிரமாய் அங்கே ஒரு உதவி தேவை. ஹalleluya. எப்பக்கமும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன். யோசபாத் முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ளப்பட்டார். யாரால? சத்துருக்களால். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிசாசின் பிடியினால் சூழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, பில்லி சூனிய கட்டுகளினால் சூழப்பட்டிருக்கிறீர்களோ, மந்திரவாதத்தின் கட்டுகளால் சூழப்பட்டிருக்கிறீர்களோ, ஒரு உதவி எனக்கு இப்ப கிடைத்தே தீர வேண்டும் என்ற ஒரு கூக்குரலோடு வந்திருக்கிறீர்களோ, தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க, என் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவர் இன்றைக்கு என் கூக்குரலுக்கு என்ன கொடுப்பார்? நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. இங்க யோசபாத் எல்லாராலும் என்ன செய்யப்பட்டுட்டார், நெருக்கப்பட்டுட்டார். வேற வழியே இல்லை, ஒரு உதவி கிடைச்சே ஆகணும். வேதம் சொல்லுகிறது அந்த நேரத்துல யோசபாத் என்ன பண்ணாரா? ஹalleluya. வேதத்தை நீங்க எடுத்து வாசிங்க. யோசபாத் அவன் என்ன இட்டானா? கூக்குற. எத்தனை பேர் சொல்றீங்க யோசபாத் என்ன இட்டான்? சத்தமா பின்னாடி இருக்கிறவங்க, யோசபாத் என்ன இட்டாரா? கூக்குரலிட்டான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் கூக்குரலை கேட்டு கர்த்தர் அவனுக்கு என்னவா இருந்தாரா? அனுசாரியா இருந்தார். ஆமென். இந்த ராத்திரி வேளையில எனக்கு உதவி வேணும், யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று ஒருவேளை கூக்குரலோடு வந்திருக்கிறீர்களோ, உங்கள் கூக்குரலை இன்றைக்கு கர்த்தர் கேட்டு இந்த ராத்திரி வேளையில என் தேவன் உங்களுக்கு அனுசாரியாய் வரப்போகிறார். ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் நம்முடைய கூக்குரலை என்ன செய்யணும்? கேட்கணும். ஹalleluya. அதனால தான் வேதம் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு. ஹalleluya. அடக்கி கொள்ளாதே வாயை. வேதம் சொல்லுகிறது வாயை விரிவாய் திற. இந்த ராத்திரி வேளையில கூக்குரலோடு இயேசுவை தேடுங்க. என் தகப்பனே, என் இயேசுவே, என் துணையானவரே, என்னை விடுவிக்கிறவரே, என் இரட்சகரே. ஆமென். யோசபாத் என்ன செஞ்சாரா? கூக்குரலிட்டார். அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவனுக்கு எப்படி மாறிட்டாராம்? இதுவரைக்கும் ஹalleluya தேவன் எனக்கு விரோதமா இருக்கிறாரோ என்று ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்கள் கூக்குரலை கேட்டு என் தேவன் உங்களுக்கு அனுசாரியாய் மாற போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு அனுசாரியாய் மாற போகிறார். ஹalleluya. வேதம் சொல்லுங்க அனுசாரியாய் இருந்தார். அடுத்த வாசிங்க. அவர்கள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். ஆமென். ஹalleluya. எந்த சத்துருக்கள் உங்களை வேதனைப்படுத்தும்படி உங்களை சூழ்ந்திருக்கிறார்களோ, இன்றைக்கு உங்கள் கூக்குரலை கேட்டு உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு இன்னைக்கு என்ன செய்ய போகிறார்? நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்புறவங்க வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற, உங்க பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற, உங்கள் குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற சத்துருக்களை என் தேவன் உங்களை விட்டு விலக செய்ய வேண்டுமானால் வாயை திறந்து கூக்குரலிடுங்க. என் தகப்பனே, அடக்கி கொள்ளாதீங்க. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. முடிந்தால் முழங்கால் படியிட்டு வாயை திறந்து சொல்லுங்க. என் தகப்பனே, நீ என் தகப்பனே. வேறு வார்த்தை இல்ல. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. என் தகப்பனே. ஹalleluya. கூக்குரலின் சத்தம் கேட்கட்டும். வாய்களை திறந்து கூப்பிடுங்க. என் தகப்பனே, இன்றைக்கு இந்த கூக்குரலை கேட்டு என் தேவன் உங்களுக்கு அனுசாரியாய் மாற போகிறார். உங்கள் சத்துருக்களை எல்லாம் உங்களை விட்டு விலகும்படி செய்ய போகிறார். வாயை திறந்து கூப்பிடுங்க. அப்பா இயேசு, அப்பா என் தகப்பனே. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க பார்க்கலாம். என் தகப்பனே, சத்துருக்கள் உங்களை விட்டு விலக வேண்டுமானால், என் தேவன் உங்களுக்கு அனுசாரியாய் மாற வேண்டுமானால் வாயை திறந்து கூப்பிடுங்க. அடக்கி கொள்ளாதீங்க. ஹalleluya. ஒரே ஒரு நிமிடம் சத்தமா வாயை திறந்து ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒருவேளை பரத்திற்கு நேராக உங்கள் கைகளை விரித்து உங்கள் முகத்தை பரத்திற்கு நேராக எடுத்து வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிடம் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா. சத்தம் கேட்கட்டும், சத்தம் கேட்கட்டும். என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே. இந்த கூக்குரலை கேட்டு என் தேவன் உங்களுக்கு அனுசாரியாய் மாறுகிறது மாத்திரம் அல்ல, சத்துருக்களை என் தேவன் உங்களை விட்டு
விட்டு விலக செய்ய போகிறார். ஹalleluya ஹalleluya. செய்கிறதற்காக மக்கள் நன்றி. கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவரே, செவி கொடுத்து அனுசாரியா இருங்க. சத்துருக்களை விலக செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்காருங்க.